உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் செஞ்சுட்டு அடுத்தவங்களுடைய வேலையில் மூக்க நுழைக்காமல் இருக்கணும். அடுத்தவங்களுடைய வேலையை நான் செஞ்சால் அவங்களுக்கு உதவி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கிடையவே கிடையாது. அடுத்தவங்களுடைய வேலையும் நான் செய்யணும்னு நினைக்கிறது எப்போ அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப தான். கூட இருக்கிற ஒரு நபர் ஒரு விதமாக ஒரு வேலையை செய்வார். அது உங்களுக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, அப்படி தான் செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதில் இன்டர்வியூ ஆனீங்கன்னா அவரை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க. உங்களுக்கு சரின்றதுனால அவருக்கு நீங்கள் உதவுறீங்கன்றது கிடையாது. படிக்கிறது ஒரு குழந்தையோட வேலை. அப்பா அம்மா போய் படிக்க முடியாது. அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஒரு கைடன்ஸை கொடுக்கலாம், படிக்கிறதோட முக்கியத்துவத்தை சொல்லலாம். அடித்து உதச்சி நீ படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது உங்கள் வேலை கிடையாது. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா படிப்பு மேலேயும் அந்த குழந்தைக்கு வெறுப்பு வரும், உங்கள் மேலேயும் வெறுப்பு வரும். இந்த உறவால் வரக்கூடிய பிரச்சனை அங்கே கண்டிப்பாக வரும். ஒரு குதிரையை ஒரு தண்ணி வரைக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். தலையை அமுக்கி தண்ணி குடிக்க வச்சிங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களை உதச்சிரும். அப்போ இங்கே லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் என்ன செய்யணுன்னா முதல்ல எது வரைக்கும் என்னோடய வேலை, எதில்